அங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லலாமா? உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் இருக்கு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சட்டப்பேரவையில கூட்டத்தொடரும் போது அப்போதைய முதல்வர் முன்னாள் முதல்வர் ஒரு குட்டி கதை மட்டும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்க அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். அதனால தப்பு ஒண்ணு இல்லைங்க. இப்பதானே வந்திருக்காங்க, ஒரு அசம்பிளி செஷன் இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரா நான் சொல்றேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலா பண்ணுங்க இல்ல நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லல. இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க. நீ அதை பண்ணாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்னைக்கு மக்கள் கையில பணத்தை கொடுத்துடுறேன், இவங்களுக்கு உயர்வை கொடுத்துடுறேன், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறேன், இன்னும் 1000 பேர் இதை மாத்திரம் பண்ணிருக்கணும். ஆனா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதையும் பண்ணுங்க. உங்களுக்கு வசதி இருக்கும்போது பண்ணுங்க. வசதி குறைச்சலா இருக்கும்போது வாங்குற கடனை நல்ல சொத்து அமைப்பதற்கு செலவழிக்கணும்ங்கிறது தான் தத்துவம்.